வணக்கம் மக்களே! இனி நாம வந்திருக்க ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரா சிட்டிக்குள்ள நெறைய பேர் இடம் தேடிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கான ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்ட நான் எடுத்து வந்துருக்கேங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திராவில் சிட்டியிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ல குன்னவாக்கம்னு ஒரு இடம் இருக்குங்க. குன்னவாக்கம் தாண்டி பட்ரவாக்கம் இருக்குங்க. அந்த பட்ரவாக்கத்துலங்க நம்மளுடைய இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சைட்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. ஆமாங்க, ஒரு பிஸியான ரோடு மேல அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. போக்குவரத்துக்கு எந்த ஒரு தடையுமே இல்லங்க. ஸோ அப்படி ஒரு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டுக்கு இன்னொரு சூப்பரான லேண்ட்மார்க் நான் சொல்லணும் அப்படின்னா, மகேந்திரா சிட்டிக்குள்ள நெறைய பேர் பைரவர் கோயிலுக்கு வந்திருப்பீங்க. அந்த பைரவர் கோயில்லேருந்து வெறும் 1 1/2 கிலோமீட்டர் தூரத்துல தாங்க நம்மளுடைய இந்த சைட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சைட்ல இருந்து நம்ப இந்த பிஸியான ரோட்ல போனோம், ஒரு 5 கிலோமீட்டர் போனோம்னா செங்கல்பட்டை போய் ரீச் பண்ண முடியுங்க. அதேமாரி இந்த சைடு போனோம் அப்படின்னா, ஒரு 4 1/2 to 5 கிலோமீட்டர்ல நம்மளோட மகேந்திரா சிட்டியை ரீச் பண்ணிட முடியுங்க. மகேந்திரா சிட்டினா மகேந்திரா சிட்டி ஜிஎஸ்டி ரோடையே ரீச் பண்ண முடியுங்க. ஸோ ஒரு 4 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் இருக்கு. ஒரு 2 1/2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ கம்பெனி இருக்கு. ஸோ அவ்வளோ பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு லேண்ட் நம்ம போட்டுருக்குங்க. ஸோ இந்த லேண்ட் யாருக்கெல்லாம் ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னா, நீங்க மகேந்திரா சிட்டிக்குள்ளே இடம் தேடிட்டு இருக்கீங்க. ரயில்வே கேட் தாண்டி போகலாம், விருப்பம் இல்லப்பா, எனக்கு ரயில்வே கேட்டுக்கு இந்த பக்கமே, அதாவது மகேந்திரா சிட்டி பக்கமே எனக்கு இடம் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையாக சூட் ஆகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய இந்த சைட் பார்த்தீங்கன்னா பட்ரவாக்கம் நடுநிலை பள்ளிக்கும் பட்ரவாக்கம் ஊராட்சி மன்ற அந்த அலுவலகத்துக்கும் ரொம்ப பக்கத்தில், அதாவது நெக்ஸ்ட் பில்டிங்லேயே அமைஞ்சிருக்குங்க. ஸோ நாளைக்கே உங்களால் இங்கே வீடு கட்டிட முடியும். ஸோ நீங்கள் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணி ஒரு இடம் தேடுறீங்க, அதுவும் உடனே வீடு கட்டணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க. ஸோ இந்த சைட்டை பற்றி வேறு என்ன சொல்லணும்னா, மினிமம் 855 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1840 ஸ்கொயர் ஃபீட் வரையுமே இங்கே இடம் அவைலபிளாக இருக்குங்க. ஆல்ரெடி புக்கிங் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் மகேந்திரா சிட்டிக்குள்ளே இடம் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து பார்க்க வேண்டிய சைட் இந்த சைட்டுங்க. சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் நோன்ற வார்த்தையே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ அருமையான சைட், அருமையான லொக்கேஷனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட்னு நம்மளுடைய இந்த மகேந்திரகிரி நகர். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த கேள்விக்கு தாங்க பதில் சொல்ல போகிறேன். சரிப்பா, இவ்வளோ வசதிகளை சொல்கிற, இவ்வளோ ரோடு மேலேயே இருக்குன்னு சொல்கிற, இவ்வளோ செங்கல்பட்டுக்கும் மகேந்திரா சிட்டிக்கும் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்கிறிய, ரேட் என்னப்பா அதை இன்னும் சொல்லவே இல்லைப்பான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. இங்கே ரேட் அப்படின்னா 4000 கிடையாதுங்க. ஏன்னா மகேந்திரா சிட்டிக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்து எங்கே விசாரிச்சாலும் 4000 5000 போயிட்டுருக்குங்க. ஆனால் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் தள்ளி வரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் 3000 கூட கிடையாதுங்க. வெறும் 2500 கூட கிடையாதுங்க. ஒரு 2400 இருந்தால் போதும், இங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்கிட முடியுங்க. மினிமம் 855 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நானே சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ உங்களால் இந்த இடத்த 2400 ஈஸியாக வாங்கிட முடியுங்க. ஸோ டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு இருக்கிற ஒரு கிளியர் டைட்டில் உள்ள ஒரு ப்ராஜெக்ட்ங்க நம்மளுடைய மகேந்திரகிரி நகர். ஸோ இன்னும் வேறு எதனா விவரம் தெரியணும், சைட் விசிட் வரணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களுக்கு உதவ காத்துட்ருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கம்மியான ஃப்ளாட் தான் இருக்குது. ஆல்ரெடி 6 ஃப்ளாட் புக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து பாருங்கள். பார்த்தா நோன் உங்களால் சொல்லவே முடியாதுங்க. நாளைய வருங்காலத்திற்காக நீங்கள் அருமையான சேர்க்குற சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வீடு தாங்க, இருக்க இடம் தாங்க. ஸோ அதனால் அருமையான இடத்துல நீங்கள் பண்ணுற பணம் என்றைக்குமே வீண் போகாதுங்க. ஸோ இடத்த வந்து பாருங்கள், புக் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க.